உங்கள் வீட்டில் நடக்கிற எல்லா விருந்துகளையும் ரொம்ப சந்தோஷமாக மாற்றணுமா? கீயாஸ் கிச்சனுக்கு கால் பண்ணுங்கள். ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்னைக்கு ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் எப்படி பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். வெண்பொங்கல் செய்ய தேவையான பொருள்: வேக வைத்த அரிசி, வேக வைத்த பாசிப்பருப்பு, கருவேப்பிலை, இஞ்சி, பெருங்காயத்தூள், சின்ன ஜீரகம், மிளகு, முந்திரி பருப்பு, நெய், உப்பு. இது பார்த்தீங்க அப்படின்னா ரைஸை குழச்சி வடித்து வச்சுருக்குறோம். கஞ்சி கோத்து இல்லாமல் கொஞ்சம் சாஃப்ட் பாயில் பண்ணி மேஷ் பண்ண ரைஸு. அண்ட் இது பார்த்தீங்கன்னா நல்லா வேக வச்ச பாசிப்பருப்பு. இது ரெண்டுமே ப்ரிப்பேர்டாக இருக்குது நமக்கு. ஸோ ரொம்ப நேரம் நமக்கு ஆகாது, ஜஸ்ட்டு சீசனிங் பண்ணி பண்ண வேண்டியதுதான். அடுப்பை பற்ற வச்சிடலாம். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கோம். ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா தயிர் சாதம், இந்த பொங்கல், இந்த சக்கரை பொங்கல், இதெல்லாம் வெள்ளைப்பாகு விடும்போது இந்த ரைஸ் விரைச்சி போகும். ரொம்ப ஹார்ட் பாயில் ரைஸ் மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம சாஃப்ட் பாயில் வடித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கெலோரிஸும் கம்மியாகும். வடித்த சாதத்தில் நமக்கு அந்த கார்போ லெவல் கம்மியாகும். ஸோ நம்ம அந்த மாதிரி சாதம் பண்ணும்போது வடிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரியாக இருக்கும். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லாவும் இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுட்டோம். இப்போ நம்ம நெய், நீங்கள் நெய் கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. நான் ரெண்டுமே கலந்து வச்சுருக்கிறேன். இதில் இப்போ தாளிப்புக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் மிளகு போடணும். ஒரே ஒரு போர்ஷன் தான் நான் பண்ணுறது. இப்போது cumin, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கொஞ்சம் கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு மட்டும் கலர் வரட்டும். கலர் வந்தவுடனே நம்ம தாளை போட்டுக்கலாம். இதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள். இது கூட இந்த வேக வச்ச பாசிப்பருப்பை போட்டுக்கலாம். யூஸ்வலாக நீங்கள் பொங்கல் செய்யும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அரிசி பருப்பை ஒன்றா வேக வச்சு இல்லை குக்கரில் வேக வச்சுட்டு தனியாக ஒரு தாளிப்பை போட்டு அது மேலே கொட்டி விடுவீங்க. யூஸ்வலாக எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான் பண்ணுவாங்க. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ கோயில் பிரசாதத்துக்கு அப்படின்ற பட்சத்தில் நம்ம பண்ணும்போது ஏர்லி மார்னிங் பண்ணுவாங்க. அண்டு அது 12 மணி வரைக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த டைமில் அந்த பொருள் கெட்டு போகாமல் இருக்கும். அதோடைய ஷெல்ஃப் லைஃப் இன்னும் கொஞ்சம் நேரம் கூடுதலாக வேணும் அப்படின்னா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த கஞ்சிலாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது சாயந்தரம் வரைக்கும் கெட்டு போகாது, அப்படியே இருக்கும். அந்த ஒரு பர்பஸுக்காக இந்த பேட்டர்னில் நம்ம பண்ணுறோம். உங்களுக்கு இது வேணாம் அப்படின்னா நீங்கள் அரிசி பருப்பை குக்கரில் வேக வச்சுட்டு தாளிப்பை கடைசியாக மேலே போட்டு மேலே கூட கொட்டி விடலாம். இதில் தேவையான அளவு உப்பு, சாதம் வடிக்கும் போதே உப்பு போட்டு வடிச்சிருக்கோம். இதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட வேக வச்ச சாதம். பொங்கல் சீசனிங் பண்ணிட்டோம், தால் போட்டோம், மிக்ஸ் பண்ணி ரைஸை கொட்டி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ சுட சுட ஆவி பறக்க சூடான வெண்பொங்கல் தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.